குன்றத்தூரில் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த எலி மருந்தால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு 2 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டுள்ள நிலையில் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், பிரேத பரிசோதனையில் என்ன தெரிய வந்திருக்கிறது? சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த பெற்றோரின் உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது? பாலா, இந்த சம்பவம் வேதனையில் உச்சம் என்றே சொல்லலாம். வீட்டில் எலி தொல்லை தாங்க முடியாத காரணமாக அதை கட்டுப்படுத்துவதற்காக அந்த எலி மருந்தை வாங்கி ஆர்டர் செய்து குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்த கிரிதரன் பவித்ரா தம்பதியினர் டீனர் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கடையில் வாங்கி அந்த மருந்தை அந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவர்களே வீட்டில் அதை அடிச்சிருக்கின்றன. எலியை கட்டுப்படுத்துவதற்கான அந்த மருந்தை பயன்படுத்திக்கின்றன. அதன் பிறகு பயன்படுத்திய மருந்தை மீண்டும் அந்த வீட்டிலே வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த நிலையில குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்று திரும்பி வீட்டில் இரவு ஏசி போட்டு வீட்டில் தூங்கியிருக்காங்க. இப்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க வீட்டில் இருந்தவருக்கு கிரிதரன் மற்றும் அவருடைய மனைவி பவித்ரா, 6 வயது குழந்தை, பெண் குழந்தை, அது ஒன்றரை இடம் உள்ள ஆண் குழந்தை வீட்டில் தூங்கும் போது வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. அக்கம் பக்கத்தினர் உடனே அவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்திருக்கின்றனர். இந்த சிகிச்சையை பலனிக்காமல் 2 குழந்தையும் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் பவித்ரா மற்றும் இப்பொழுது கண் விழித்திருக்கிறார். அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கிறது கிரிதரனுக்கு. இது ஒரு புறம் இருந்தாலும், இறந்து போன 2 குழந்தைகளும் குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிண அறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்குதான் நான் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். உறவினர்கள் எப்படி இந்த சம்பவம் நடைபெற்றது என்பது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். தாம்பரம் காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் தடயவியல் நிபுணர்கள் வீட்டுக்கு சென்று என்ன மாதிரியான அந்த எலி பெஸ்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எப்படி இந்த உயிரிழப்பு சம்பவம் நடைபெற்றது என்பது தொடர்பாக விசாரணையை ஒரு புறம் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக 3 பேரை கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அந்த மருந்து விற்பனை செய்தவர்கள், இங்கு வீட்டில் அந்த மருந்தை வீட்டில் தெளித்தவர்கள் உள்ளிட்ட தனியார் 3 பேரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டு அவருடைய உறவினர் ஒப்படைக்கக்கூடிய பணிகள் நடைபெற இருக்கிறது. அவருடைய பெற்றோர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதால் காலதாமதத்தோடும் அது அவர்கள் பெற்றுக்கொள்ள இங்கே காத்திருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன்.